சிம்பிளாக ஹெல்த்தியாக ரவா கேரட் தோக்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் ரவை, 1 கப் தயிர் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து மூடி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அப்போ தான் இது நல்லா ஊறும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரவை நல்லா வந்து ஊறியிருக்கு. இப்போ இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஈனோ இல்லைனா பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அதையும் நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு ட்ரேயில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா தடவிட்டு இந்த பேட்டர் ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் டீமோட் பண்ணிக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், ஜீரகம், கறிவேப்பிலை, எள்ளு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதை வந்து மேலே ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா தேங்காய். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும், நல்ல ஜூஸியாக இருக்கும். நீங்கள் தாளிக்கும் போதே அதுலேயே சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டு இதை மேலே ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம்.